அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர் கமிட்டி கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு என்ன கேட்குறீங்க? என்ன கோர் கமிட்டி உறுப்பினராக நான் இல்லை. கோர் கமிட்டி கூட்டத்தில் விவாதிக்கப்படுவது எனக்கு தெரிந்து பெரும்பாலும் வெளியே வராது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி உருவாகி அது இன்னும் முழுவீச்சில் செயல்பட வேண்டிய அவசியம் குறித்து மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். தேமுதிகவானாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியானாலும் சரி, இவையெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள். ஆகவே அந்த கட்சிகள் மீண்டும் இந்த அணிக்குள் வர வேண்டும் என்ற விருப்பம் அகில இந்திய பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன். திரு ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் 1-2 பேர், அதே போல முன்னாள் முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட அவர் திராவிட முன்னேற்ற கழக அணியில் இணைவார் என்று நான் கருதவில்லை. ஒன்றுபட்ட அதிமுக என்பதுதான் இப்போதும் அவரது நோக்கமாக இருக்கிறது என்று நான் அறிகிறேன். மகத்தான மக்கள் செல்வாக்கு கூட்டம் கொடுது சார். எடப்பாடிக்கு போற இடத்துல எல்லாத்துலயுமே 300 ரூபாய் கொடுத்தால் திரு சீமானுக்கு 2 மடங்கு அதிக கூட்டம் வரும். தமிழ்நாட்டில் பணம் கொடுக்காத அரசியல் தலைவர் திரு சீமான் தான். அவர் மட்டும் தலைக்கு 300 ரூபாய் கொடுத்தால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வருவதை விட 2 மடங்கு கூட்டம் சீமான் பேச்சை கேட்பதற்கு வரும். இதை விட பல மடங்கு திரளப் போகிறார்கள் என்றால் அது நடிகர் விஜய்க்குத்தான். வலிமையான கூட்டணி அமைந்தால் திமுகவுக்கு அதிமுகவால் சவால் விட முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக்க வேண்டிய அவசியத்தை உணர வேண்டும். இன்னமும் விஜய் வருவாரா? லாஸ்ட் மினிட்ல டூரை முடிச்சு வருவாரா? இந்த சபலத்தில் இருந்தீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். சரி, இப்பவும் எடப்பாடி அவர்கள் விஜய்க்கு காத்து கொண்டிருக்கிறாரா? இல்ல, அப்படியான வதந்திகள் பலமாக இருக்கின்றன. திமுக பாணியில தொடர்ந்து அரசியல் நடத்தக்கூடாது. உங்களுக்குன்னு தனி பாணி ஏதாவது இருக்கணும். திமுக மாதிரியே அதிமுக பத்திய உங்க பார்வையை வெளிப்படுத்தணும். அந்த ஆட்சியை பத்திய பார்வையை வெளிப்படுத்தணும். ஏன் இன்னைக்கு வரைக்கும் விஜய் அதிமுக மீது விமர்சனம் என்னன்னா அதிமுக ஓட்டு கிடைக்காதா? இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த சந்தர்ப்பவாதம்லாம் இருக்கக்கூடாது. விஜயனுடைய மாநாடு பெரிய எதிர்பார்ப்பை தோற்றுவித்திருக்கிறது. எந்த 15-20 லட்சம் பேர் உட்காருவாங்களான்னு எனக்கு தெரியல. திமுக அதிமுக நடத்துகிற மாநாடுகளை விட விஜய்க்கு பெரும் கூட்டம் வரும். ஆனால் அது ஓட்டாக மாறுமா என்பதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். சென்னை மாநகராட்சியினுடைய அதில் குப்பைகளை அகற்றும் பணி போராட்டம் தொடங்கி சில நாட்கள் வரை அவர்களை யாருமே போய் பார்க்கல, பேசல. அவ்வளவு அலட்சியம், ஆணவம். அவருக்கு இதை விட வேறு என்ன வேலை என்று நான் கேட்கிறேன். சேகர் பாபு நகராட்சித்துறை அமைச்சரா அல்லது கே நேரு அவர்கள் அமைச்சரா? திருமாவளவனுக்கு வரலாறு தெரியாமல் இது மாதிரிலாம் உளரக்கூடாது. எம்ஜிஆர் பார்ப்பனியத்தை கொண்டு வந்தாரா? ஏதாவது இது இருக்கா? திருமாவளவன் அவர்களை செல்வி ஜெயலலிதா எப்படி மரியாதையோடு சமத்துவத்தோடு நடத்தினாரு? ஏதாவது அந்த ஜாதி உணர்வோடு நடந்து கொண்டாரா? நன்றி கட்டத்தனமாக பேசக்கூடாது. பாமகவினுடைய பிரச்சனையை விரைவில் முடிவு கோருவது அந்த கட்சிக்கு நல்லது. இருக்கிற ஆதரவு தளத்தையும் இழந்து விடாமல் இருப்பதற்கு அந்த கட்சி ஒற்றுமை ஏற்பட்டால்தான் நல்லது. அப்போதுதான் நீங்கள் சேர விரும்புகிற கூட்டணியில் உங்களுக்கு உரிய இடம் கிடைக்கும். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக அரசியல் சூழலை பற்றி விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் வந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலம். 2 நாட்களுக்கு முன்பாக தமிழக பாஜக அலுவலகத்தில் ஒரு கோர் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. அதில் BL சந்தோஷ் அவர்கள் கலந்து கொண்டார். ஒரு முழு நாள் நிகழ்வு, ஒரு பேக்டான நிகழ்வுன்னு கேள்விப்பட்டேன். அந்த நிகழ்வுக்கு மத்தியில் BL சந்தோஷ் உங்களுக்கு நேரம் கொடுத்துருந்தாரு. நீங்கள் அவரோட அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசியிருந்தேன் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவாகவே போட்டிருந்தீங்க. அந்த கோர் கமிட்டி கூட்டத்தில் என்ன நடந்துச்சு? இந்த தேர்தல் சம்பந்தமாக, கூட்டணி சம்பந்தமாக ஏதாவது முடிவு எடுத்திருக்காங்களா? BL சந்தோஷ் கிட்ட தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை பற்றி என்ன சொன்னீங்க? அதாவது, ஒரு அரசியல் தலைவரோடு தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்து உரையாடியதை பொதுவெளியில் வெளிப்படுத்துவது நாகரிகமாக இருக்காது. இது முதல்ல உங்களுக்கு பதில். சரி. இரண்டாவது, கோர் கமிட்டி கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு என்ன கேட்குறீங்க? என்ன கோர் கமிட்டி உறுப்பினராக நான் இல்லை. எனக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். கோர் கமிட்டி கூட்டத்தில் விவாதிக்கப்படுவது எனக்கு தெரிந்து பெரும்பாலும் வெளியே வராது. அதன் பிறகு மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகளை அவர் சந்தித்திருக்கிறார். ஒரு அரங்க கூட்டம், அதிலே மாடியில் ஃப்ளோரில் நடந்த கூட்டம். அதில் பேசப்பட்டதாவது ஓரளவு வெளியில் வரும். அதிமுகவில் செயற்குழு பொதுக்குழுவில் என்ன பேசப்பட்டது என்பது நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால்
செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லத்தில் ஒரு 4-5 பேருடன் மட்டும் ஆலோசனை நடத்தினால் அதில் வெளியே தெரிந்தால் அவர்கள் தொலைந்தார்கள். அதை போல கோர் கமிட்டி என்பது பாஜகவில் மிக முக்கியமான கேந்திரமான ஒரு அமைப்பு. மையக்குழு கூட்டம் என்பது அதில் மிக முக்கியமானவர்கள் தான் இருப்பார்கள். அதில் இப்போது அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். முன்னாள் மாநில தலைவர்கள் இருக்கிறார்கள். தேசிய செயலாளராக இருந்த திரு எச் ராஜா இருக்கிறார். ஸோ தேசிய மகளிரணி செயலாளர் திருமதி வானதி சீனிவாசன் இருக்கிறார். அது தவிர எப்போதுமே தமிழக பாரதிய ஜனதாவில் முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த கோர் கமிட்டியோடு கலந்து முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல 2 பேர் இருப்பார்கள். ஒன்று மாநில தலைவர், இன்னொன்று அமைப்பு பொதுச் செயலாளர். இவர் தேசிய அளவிலான அமைப்பு பொதுச் செயலாளர். இந்த முறை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர். அவர் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கிற சூழ்நிலை குறித்து விவரிக்கக்கூடியவர்கள் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பிலே இருப்பவர்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி உருவாகி அது இன்னும் முழுவீச்சில் செயல்பட வேண்டிய அவசியம் குறித்து மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். ஓகே, நான் சொல்வது கோர் கமிட்டி மீட்டிங்கில் அல்ல, அதன் பிறகு நடந்த கூட்டம், மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கூட்டணி, அந்த கூட்டணி கட்சியோடு இணைந்து கீழ்மட்டம் வரை செயல்பட வேண்டும். அதே போல மக்களிடம் சென்று ஆட்சியினுடைய திட்டங்களை, மத்திய அரசு பற்றிய விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நிர்வாகிகள் செய்ய வேண்டும். 3வது, கூட்டணியை நிச்சயமாக வலிமை பெறும். நீங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். கூட்டணி தமிழகத்திலே வலிமை பெறும். அந்த பணியை அகில இந்திய தலைமை மேற்கொள்ளும். ஓகே, நீங்கள் கட்சி பணியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து இணக்கமாக செயல்பட வேண்டும். ஓகே என்ற அறிவுரை கூறப்பட்டதாக விவரமறிந்த நண்பர்கள் மூலம், கூட்டத்தில் பங்கேற்ற நண்பர்கள் மூலம் நான் கேள்விப்பட்டேன். தமிழகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி மேலும் என்ன மாதிரியான அரசியல் சூழல் நிலவுகிறது என்பது குறித்து அவரோடு நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் என்பதை தாண்டி என்னுடைய சந்திப்பு குறித்து நான் பேசுவதற்கு எதுவும் இல்லை. ஓகே சார், குறிப்பாக கூட்டணி வலிமை பெறணும் அப்படிங்கிற விஷயங்களை பேசப்பட்டதாக தகவல்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்தார், இப்போது வெளியே வந்துட்டார். தேமுதிக சிஎம்ஐ போய் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அதிமுக தலைவர்களை பார்க்குறாங்க. அவங்களும் ஒரு தெளிவான முடிவை எடுக்கிற மாதிரி தெரியல. ஜனவரியில் நாங்கள் முடிவு எடுப்போம்னு தேமுதிக சொல்கிறாங்க. பாமக 2 பிரிவுகளாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. என்டிஏ கூட்டணி ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியை கட்ட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார், ஒரு பெரிய சந்தேகம் இருக்கே சார். நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரியான கருத்து தான், நான் சரியான பார்வை தான். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் தான் தேமுதிகவானாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியானாலும் சரி, இவையெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள். ஆமாம். ஆகவே அந்த கட்சிகள் மீண்டும் இந்த அணிக்குள் வர வேண்டும் என்ற விருப்பம் அகில இந்திய பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன். அண்மையிலே மாண்புமிகு பிரதமர் அவர்களையும் அதே போல உள்துறை அமைச்சர் அவர்களையும் தமிழகம் வருகை தந்தபோது சந்திக்க விரும்பி, ஆனால் அதற்கான வாய்ப்பு அளிக்கப்படாத காரணத்தால் அதிருப்தி அடைந்தவராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அதன் பிறகு அவர் முதலமைச்சரை சென்று சந்தித்த காரணத்தால் பல்வேறு யூகங்களுக்கு அந்த சந்திப்பு வழிவகுக்கும். ஆமாம். ஆனால் என்னை பொறுத்தவரை திரு ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் 1-2 பேர், அதே போல முன்னாள் முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட நான் அவரோடு தொடர்பு கொண்டு பேசுகிற நிலையில் இருப்பவன் என்ற முறையில் அவர் திராவிட முன்னேற்ற கழக அணியில் இணைவார் என்று நான் கருதவில்லை. ஓகே, அவர் அதிமுக பழைய வலிமையோடு செயல்பட வேண்டும். அதற்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். பாரதிய ஜனதா அணியில் நீடிப்பது என்பது இந்த வகையில் நடைபெற வேண்டும். அதாவது தான் மற்றும் திரு டிடிவி, திருமதி சசிகலா அம்மையார் ஆகியோரெல்லாம் திரும்பவும் அதிமுகவில் இணைந்து பணியாற்றுகிற ஒரு சூழல் உருவாக வேண்டும். அதாவது ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் ஓபிஎஸ் நினைக்கிறாரா? ஒன்றுபட்ட அதிமுக என்பதுதான் இப்போதும் அவரது நோக்கமாக இருக்கிறது என்று நான் அறிகிறேன். ஓகே, ஆனாலும் எடப்பாடி ரொம்ப உறுதியா இருக்காரு.
ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுதான் சரியாக இருக்கும் என்று புரிய வைக்கிற முயற்சியில் அதிமுகவில் உள்ளுக்குள் இருக்கிற சில சீனியர்களும் வெளியே நேச கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் உணர்த்தும் என்ற நம்பிக்கை பலரிடையே இருக்கிறது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியை போய் வீட்டுல போய் பார்த்தாங்க. இது அதெல்லாம் பழைய கதை சொல்லிட்டாரு. அந்த ஸ்டாண்ட்ல இப்போ வரைக்கும் உறுதியா இருக்காரே சார். சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணல்ல ஓபிஎஸ் அவர்கள் பற்றி கேள்வி கேட்கும்போது காலம் கடந்து விட்டதுங்கிறாரு. டிடிவியை பத்தி கேள்வி கேட்கும்போது காலம் பதில் சொல்லுங்கிறாரு. டிடிவியை கூட கூட்டணி கட்சியா சேர்த்துப்பாரு போல இருக்கு. ஆனா ஓபிஎஸ்க்கு வந்து இடம் இல்லை போல இருக்கு அதிமுகவில். இப்போ வரைக்கும் எடப்பாடி ஸ்டாண்ட் அப்படிதானே இருக்கு. திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் இணைந்துதான் எந்த முடிவையும் எடுப்பார்கள் என்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சரி. ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கருத்தில் மாற்றமே ஏற்படாது என்று நான் கூற தயாராக இல்லை. உள்ளுக்குள்ளும் வெளியிலிருந்தும் அழுத்தம் வருமானால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் கூட வருகிற சில மாதங்களில் ஏற்படலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உள்ளுக்குள்ள எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்க சீனியர்கள் தயாராயிட்டாங்களா? திரும்பவும் அழுத்தம் கொடுப்பதற்கு, உரிய சமயத்தில் அழுத்தம் கொடுப்பதற்கு 1-2 பேர் விரும்புகிறார்கள் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். சரி. 2-3 முன்னாள் அமைச்சர்கள் நிச்சயமாக இவர்களை இணைத்துக் கொண்டுதான் தேர்தலை சந்திக்க வேண்டும், இல்லாவிட்டால் தென் பகுதியில் பலத்த சரிவை நமது அணி சந்திக்கும் என்று இப்போதும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திரும்பவும் ஒன்று கூடி திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கூறுவதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி முடியாதுன்றார்னா எனக்கு தெரியாது. அதன் பிறகு அவர்கள் கழகக்கொடியை உயர்த்துவார்களா அல்லது இந்த கூட்டணி, அதன் பிறகு நான் வருகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்ட பாமகவாக உள்ளே வராவிட்டால், அதே போல இந்த கூட்டணி வலிமை பெறாவிட்டால் 1-2 பேர் கட்சி மாறவும் தயாராக இருப்பார்கள். அதிமுகவிலிருந்து வெளியே போறதுக்கு, அதிமுகவிலிருந்து 1-2 பேர் வெளியேறவும் தயாராக இருப்பார்கள். இப்போதே அதற்கான துண்டை எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார்கள் என்றும் நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே நான் சொல்ல வருவது, அதிமுக பாஜக கூட்டணி வலிமை பெற வேண்டும் என்றால் இதுதான் வழி. பாமக ஒன்றுபட வேண்டும். அந்த ஒன்றுபடுவதற்கு பாஜக தனக்கு உதவும் என்று அதிமுக நம்பிக்கொண்டிருக்கிறது. அதை தவிர பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தாய் கழகத்தில் இணைய வேண்டும். அவர்கள் தனி கட்சி நடத்த, குறிப்பாக திரு ஓபிஎஸ் தனி கட்சி நடத்த தயாராக இல்லை. அப்படி ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டால் அவர் இருக்கிற இடம் வேறாக இருக்கும். கூட்டணியோ அல்லது இன்னொரு கட்சி என்பதோ அவருடைய நிலைப்பாடு மாறும். அதுக்கு சில மாதங்கள் ஆகலாம். அதாவது ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சார்னா திமுக கூட்டணிக்கு போயிடுவார்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஏன் அவருக்கு விஜய் என்கிற ஆப்ஷன் கூட இருக்கிறது. நீங்கள் ஏன் திமுக என்று பார்க்கிறீர்கள்? விஜயும் ஒரு ஆப்ஷன் தானே. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்டுவது என்று அவர் முடிவெடுத்தால், திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அணிக்கு நேர் எதிராக எது வெற்றி பெறும் என்று பார்த்து அந்த அணியை நோக்கி திரு ஓபிஎஸ் நகரக்கூடிய சூழல் உருவாகும். ஆனால் அத்தகைய சூழல் உருவாக கூடாது என்று பாஜக கருதுகிறது. பாஜக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்கிற கருத்தில் உறுதியாக இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமியை இதுதான் சரியாக இருக்கும் என்று அவரையும் உணர வைக்கும். அதே போல அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு யதார்த்த நிலையை புரிய வைப்பார்கள். இவையெல்லாம் நடைபெறாவிட்டால் எடப்பாடிக்கு இந்த ரியாலிட்டி தெரியாம இருக்காரா சார்? அவர் நண்பர் திருமாவளவன் அவர்கள், அந்த இப்போது அண்மையிலே அவர்கள் மதிப்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பது போல அவர் தன்னை எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவாகவும் அம்மையாராகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களோடு இவரை ஒப்பிடவே முடியாது. மலையையும் மடுவையும் ஒப்பிடுவதை போல அவர்கள் மகத்தான ஆளுமைகள், மகத்தான மக்கள் செல்வாக்கு. கூட்டம் கொடுது சார் எடப்பாடிக்கு போற இடத்துல எல்லாத்துலயுமே. 300 ரூபாய் கொடுத்தால் திரு சீமானுக்கு 2 மடங்கு அதிக கூட்டம் வரும். திரு சீமான் கூட்டத்திற்கு பணம் கொடுப்பதில்லை. தமிழ்நாட்டில் பணம் கொடுக்காத அரசியல் தலைவர் திரு சீமான் தான். அவர் மட்டும் தலைக்கு 300 ரூபாய் கொடுத்தால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வருவதை விட 2 மடங்கு கூட்டம் சீமான் பேச்சை கேட்பதற்கு வரும். எடப்பாடி கொடுத்து பணமே கொடுக்காமல் இளைஞர்கள் திரளுகிறார்கள் என்றால் சீமான் அவர்களுக்குத்தான். இதைவிட பல மடங்கு திரளப் போகிறார்கள் என்றால் அது நடிகர் விஜய்க்குத்தான். ஆகவே இன்றைக்கு அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் லாரிகளில் ஆட்களை ஏற்றி, பஸ்களில் ஏற்றி, வேன்களில் ஏற்றி தலைக்கு 300 கொடுத்து, சாப்பாடு பொட்டலம் கொடுத்து கொண்டு வந்து இறக்கி விட்டு அதுவும் குறித்த கால நேரம் தான் அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள். வாடகைக்கு வருகிறவர்கள் 300 ரூபாய்னா 2 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் காத்துட்டு இருக்க மாட்டோம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி, சில நேரங்களில் என்ன ஆயிடுது,
தலைவர் ஒரு ரிலேட் ஆயிடுச்சுன்னா இவன் பிச்சுக்கிறான் பாதி பேர். வண்டி எங்கே இருக்குன்னு காலார தேடி நடந்து போயிடுறான். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், கூட்டம் என்பதை வைத்து எடை போடாதீர்கள். நான் வருவது அத்தனை 300 ரூபாய் கூட்டம் என்றும் நான் குறைத்து மதிப்பிட தயாராக இல்லை. வருகிற திரள்கிற கூட்டத்தில் ஒரு பகுதியினர் தானாக வருகிறவர்கள், பெரும் பகுதியினர் பணத்திற்காக வருகிறவர்கள், ஒரு பகுதியினர் என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு இப்படி பார்ப்பதற்கு வருகிறார்கள். அது ஒரு பகுதியினர். 10,000 பேர் வருகிறார்கள் என்றால் ஒரு 2,000 பேர் இல்லை 1,500 பேர் இப்படி வருகிறவர்கள். 8,500 பேர் பணத்திற்காக வருகிறவர்கள் தான். ஆகவே நீங்கள் இதை வைத்தெல்லாம் எடைபடாதீர்கள். நான் பல சுற்றுப்பயணங்களுக்கு போனவன். ஆனால் பணம் இல்லாத காலத்தில், இப்போ பணம் இல்லாத காலத்தில் வந்த கூட்டத்தை விட சில இடங்களில் கூட்டம் அதிகமாக வருது. அப்போ என்ன பண்ணுறது? என்ன தானா உணர்வு பொங்கி அப்படியே வர நான் தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே இதெல்லாம் காதுக்கு பூசுத்துற வேலை. ஓகே. அதனால் பணத்திற்காக கூடுகிற கூட்டத்தை வைத்து அவர் ஏமாந்தால் ஏமாற வேண்டியது தான். அதனால் யார் தெய்வம் தேவையில்லை, நம்மளே தானாக வந்துட போகிறோம், எப்படா தேர்தல் வரும்னு ஜனங்க காத்துட்ருக்காங்கன்னு நினைக்க வேண்டியது தான். அப்போ கடைசியில் திமுக பணத்தை இறக்கும் 1000 ரூபா ஓட்டுக்கு. அப்போ என்ன பண்ணுவார்? இவர் கஜானாவை வைப்பாரா, திறப்பாரா கஜானாவை எடப்பாடி? அதெல்லாம் திறக்க மாட்டார். வசதியான வேட்பாளர்கள் எங்கெங்கே கிடைக்கிறாங்கன்னு பார்த்துட்ருக்காங்களாம். இப்பயே எவன் தலையாவது மொட்டை அடிக்கிறது, என்ன அவன் தெருவில் இழுத்து தேரை இழுத்து தெருவில் விட்டுறது, அதுதான் நடக்கும். வலிமையான கூட்டணி அமைந்தால் திமுகவுக்கு அதிமுகவால் சவால் விட முடியும். ஓகே. நிச்சயமாக அதிருப்தி இருக்கிறது, ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இருக்கிறது. அதை அறுவடை செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வி. திமுக என்பது அந்த கூட்டணியை கட்டமைத்து வலிமையாக இருக்கிறது. அந்த கூட்டணியிலிருந்து யாரும் விலகுவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. வேண்டுமானால் 1-2 பேர் அப்ளிகேஷன் போட்டுவிட்டு காத்திருக்கிறார்கள். யாராவது காத்துட்டு இருக்காங்களா சார்? அதுதான் நான் சொல்லுகிறேன். தேமுதிக இருக்கிறது, தேமுதிக ரெடியாகத்தான் இருக்கிறது. ஆகவே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு முக்கியம். ஆமாம். இப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதிமுகவுக்கும் அந்த ஆசையை ஊட்டுவதற்கு கேசி வீரமணியை போய் பார்க்குறாங்க. இல்லை, கேசி வீரமணியை பார்த்ததெல்லாம் இருக்கட்டும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரெட்டலை காட்டுவதைப் போல இவரும் அந்த பக்கத்தை போட்டு 2 பேரும் இருக்கிற மாதிரி சுத்தீஷ் ஒரு இதை போடுறார் பதிவு. பிரேமலதாவையும் அவரையும் ஒப்பிடுகிறார். நான் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு திருமதி பிரேமலதா நான் சொல்கிறேன், திருமதி பிரேமலதாவினுடைய போல்டுனஸ் எனக்கு பிடிக்கும், அவர் வலிமையாக பேசுவது எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் இருக்குது, ரைட்டு. நீங்கள் என்ன இருந்தாலும் செல்வி ஜெயலலிதாவாகிவிட முடியாது. அவரை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆனேன், ரோல் மாடல் ஆனேன், நான் எனக்கு அவர் ரோல் மாடல் என்று சொல்லலாம், அவ்வளவுதான். நானும் அவரும் ஒன்று என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்திய ஆளுமை செல்வி ஜெயலலிதா. அவருக்கு நிகரான ஆளுமை இல்லை. ஆனால் சில பெண் தலைவர்கள் அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறார்கள், ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவருக்கு நிகர் அல்ல, அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி போட்டதன் மூலம் அதிமுகவில் ஒரு இது வரலாம், மறுபடியும் போய் அப்ரோச் பண்ணலாம் போல இருக்கு இந்த அம்மாவன்னு. இப்போ என்ன வர்ற ஏப்ரலில் 2 பேரில் யார் சீட்டு கொடுப்பாங்க, எவ்வளோ இது எம்எல்ஏ சீட்டு, ராஜ்யசபா சீட்டு ஏப்ரலில் யார் கொடுக்குறாங்க, எம்எல்ஏ சீட்டு எவ்வளோ சொல்கிறாங்க, அப்புறம் மற்ற விஷயம்லாம் இருக்குது. இதை பற்றி தான் அவர்கள் இப்போ கணக்கு போடுவார்கள். அதில் 2த்துல சீர்தூக்கி பார்ப்பார்கள். எங்கே நிறைய கொடுப்பாங்க எம்எல்ஏ சீட்டு எல்லாம். நீங்கள் நிறைய கொடுப்பாங்கன்னா எனக்கு புரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்றக் கழகம் தனது கூட்டணியை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையாக்க வேண்டிய அவசியத்தை உணர வேண்டும். இன்னமும் விஜய் வருவாரா, லாஸ்ட் மினிட்ல டூரை முடிச்சு வருவாரா? இந்த சபலத்தில் இருந்தீங்கன்னா இருக்கிறதும் போயிடும், உள்ளதும் போகுண்டா, நொல்லக்கண்ணான்னு ஆயிடும். சரி, இப்பவும் எடப்பாடி அவர்கள் விஜய்க்கு காத்து கொண்டிருக்கிறாரா? இல்லை, அப்படியான வதந்திகள் பலமாக இருக்கின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தின் மிக முக்கியமான ஓரிரு பிரமுகர்களுடன் நான் பேசினேன். சரி, முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் அவர்கள் சொல்லுவது தமிழக வெற்றி கழகம்தான் தலைமை தாங்குகிற கட்சி, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், ஏற்றுக்கொண்டு வந்தால் நாங்கள் சேர்த்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஓகே. ஆகவே அதற்கு இவர் தயாராக இருப்பாரா? இருக்க மாட்டார். இவர் பதிலுக்கு என்ன, எந்த அளவுக்கு இப்போது இறங்கி வந்து விட்டார்கள் என்றால் 60 கூட கொடுக்குறோம், 40, 50 என்றவர்கள் 60 தர்றோம், 70 தர்றோம். விஜய்க்கா சொல்றேன், இப்படி என்றெல்லாம் நான் தான் சொல்றேனே, வதந்தி அல்லது பேச்சுக்கள் என்று. ஓகே. துணை முதல்வர் அதற்கு கூட அதிமுக தயாராகும் போல் இருக்கிறது. ஓகே. ஆனால் விஜய் கட்சி அத்தகைய அழைப்புகளை நிராகரிக்கிறது என்று வெளிப்படையாக பதிவும் விட்டிருக்கிறது. விஜய் தலைமையில் தான் கூட்டணி, அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை தாவேக அதிகாரபூர்வமாகவும் அறிவித்திருக்கிறது. அதனுடைய நிர்வாகிகளோடு நான் பேசுகிற போதும் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். ஆகவே தாவேக பக்கம் இன்னமும் அவர் காத்து கொண்டிருந்தால் இலவு காத்த கிளியாவார்.
ஓகே சார். அதே போல வருகிற 21ஆம் தேதி விஜய் அவர்கள் மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்ட போறாரு. எப்படி சார், என்ன பேசணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ற இடத்துல ஏடிஎம்கே இல்லைங்கிறீங்க. நாங்க தான் மாற்றுன்னு வந்து விஜய் சொல்றாரு. விஜய் என்ன சார் செய்யணும்? அந்த நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். அவருக்கு ஆலோசனை சொல்றதுக்கெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி நிறைய பேர் இருக்காங்க சார். ஆனா துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் களத்துக்கு வந்திருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் இல்லை. நான் என்னை பொறுத்தவரை திரு விஜய் அவர்கள் இதுவரை பொது முக்கியத்துவம் வாய்ந்த சில பிரச்சனைகளை பேசியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் ஏராளமான பொது பிரச்சனைகள் இருக்கின்றன. அரசியல் நிலைப்பாடுகளிலேயே கூட பல விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் பெரியார் தான் எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்லி சும்மா அதே சீனை போட்டுட்டு வண்டியை ஓட்ட முடியாது. பெரியார கொள்கை தலைவராக திக வச்சிருக்குது, திமுக வச்சிருக்குது. அதிமுக போனால் அவர் கொள்கை தலைவரில் ஒன் ஆஃப் தி ஃப்ரேமில் 4 படத்தில் அவர் ஒரு படம், அவ்வளோதான். கொள்கை தலைவரெலாம் அவங்க சொல்லிட்டு இல்லை. அண்ணா எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் தான் சொல்கிறாங்க. பெரியாரெலாம் எப்பயாவது ஒரு நாள் செப்டம்பர் 17ஆம் தேதி மட்டும் பேசிக்குவாங்க ஈவேராவை. மற்ற நாள்லாம் பேசுகிற மாதிரி தெரில. இவர் என்னன்னா பொழுது ஒழிஞ்சு பொழுது போனால் பெரியார் எங்கள் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர்ன்றாரு. என்ன கொள்கை தலைவர், என்ன கொள்கை, அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்கும். ஆகவே திக திமுக பாணியில் தொடர்ந்து அரசியல் நடத்தக்கூடாது. உங்களுக்குன்னு தனி பாணி ஏதாவது இருக்கணும். திமுக மாதிரியே அதிமுக பற்றிய உங்கள் பார்வையை வெளிப்படுத்தணும். அந்த ஆட்சியை பற்றிய பார்வையை வெளிப்படுத்தணும். ஏன் இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து அதிமுக மீது விமர்சனம் என்னன்னா அதிமுக ஓட்டு கிடைக்காதா? இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த சந்தர்ப்பவாதம்லாம் இருக்கக்கூடாது. பேசுனா இப்போ இவங்க பேசுனாங்க காங்கிரஸில் 89 தனியாக நின்னப்போ பேசுனாங்க. 2 திராவிட இயக்கங்களுக்கும் மாற்றாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க, மாறி மாறி 2 ஆட்சியும் எவ்வளோ மோசம்னு பார்த்துட்டீங்கன்னு மூப்பனார் பேசினார். நான் அந்த சுற்றுப்பயணத்தில் நான் வந்து கவர் பண்ணேன். மூப்பனார் சில கூட்டங்களை நான் கவர் பண்ணேன். மூப்பனார் சொன்னார், 2 ஆட்சியை மாறி மாறி பார்த்துட்டீங்க, எப்படி மோசமாக நடத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டீங்க. அவரை தவிர அவர் கண்ணியமாக பேசக்கூடியவர். மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க? 2 பேரும் மாறி மாறி கொள்ளையடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்போ காங்கிரஸில் தமிழ்நாட்டில் இருந்த பேச்சாளர்கள் சொன்னாங்க, மாறி மாறி பதவிக்கு வந்து கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டை சுரண்டிட்டாங்க. ஆகவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு 1989 காங்கிரஸ் கேட்டாங்க. அந்த மாதிரி தைரியமாக பேசுவீங்களா? அதை பார்க்கணும். பல விஷயங்களில் என்ன பார்வை, விஜயனுடைய பார்வை மக்களுக்கு தெரியணும். இப்போ 1-2 விஷயங்களில் தன்னுடைய நிலையை தெரிவிச்சிருக்காரு, ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, வெளிப்படையாக வந்தார். அதை நான் பாராட்டுறேன். ஆனால் விஜயனுடைய மாநாடு பெரிய எதிர்பார்ப்பை தோற்றுவித்திருக்கிறது. எந்த 15-20 லட்சம் பேர் உட்காருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதிமுக திமுக போடுற இடத்த விட பெரிய இடத்துல தான் போடுறாரு. நிச்சயமாக திமுக அதிமுகவோட அதிக கூட்டம் வரும். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். திமுக அதிமுக நடத்துகிற மாநாடுகளை விட விஜய்க்கு பெரும் கூட்டம் வரும். ஆனால் அது ஓட்டாக மாறுமா என்பதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே சார். விஜய்க்கென்று மிகப்பெரிய ஆதரவு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது என்பது உண்மை. இந்த துப்புரவு பணியாளர் போராட்டம் ஒரு 12 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து அரசு வந்து ரொம்ப மெத்தனமாக செயல்பட்டுருக்காங்கன்னு எல்லா தரப்புமே அந்த விமர்சனம் வைக்கிறாங்க. களத்துக்கு வந்து நடிகர்கள் முதற்கொண்டும் களத்துக்கு போய் துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எந்த ஒரு எதிர்கட்சிகளுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமாக அரசியல் செய்யலைங்கிற ஒரு பார்வை இருக்கே சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அது வந்து ஒரு அவலமான ஒரு பிரச்சனை. என்னன்னா, சென்னை மாநகராட்சியினுடைய அதில் வந்து குப்பைகளை அகற்றும் பணி போன ஆட்சியிலையும் சரி இந்த ஆட்சியிலையும் சரி தனியாருக்கு டெண்டர் விட்டு அவங்கள செய்ய வைக்கிறாங்க. இப்போ 2 வார்டுகளில் டெண்டரை விட்டு அதில் விடாப்பிடியாக அரசு இருக்குது. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், அவர்களுடைய நலன்கள் இல்லை, அவர்களை கன்வின்ஸ் செய்வது, அவர்களை என்ன பண்ணுறது. ஆனால் அவர்களை சர்வ அலட்சியமாக இந்த அரசு நடத்துகிறது. போராட்டம் தொடங்கி சில நாட்கள் வரை அவர்களை யாருமே போய் பார்க்கல, பேசலை. அவ்வளவு அலட்சியம், ஆணவம். உள்ளாட்சித்துறை அமைச்சர் இதை கவனிப்பதை விட்டுவிட்டு அவருக்கு வேறு என்ன வேலை என்று நான் கேட்கிறேன். ஏன் சார் சேகர்பாபு அதுதான் நான் சொல்றேன். நகராட்சித்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவர்கள் குறிப்பாக அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் இதை ஏன் கவனிக்கவில்லை? அவருக்கு இதை விட வேறு என்ன வேலை என்று நான் கேட்கிறேன். சேகர்பாபு நகராட்சித்துறை அமைச்சரா அல்லது KN நேரு அவர்கள் அமைச்சரா? இந்த கேள்வி வராதா? சேகர்பாபு பேசினாலே இப்பெல்லாம் வாய்க்கொழுப்படுத்தி பேசுறாரு, ஆணவமா பேசுறாரு. மீடியாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, டெலிஃபோன் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, நேரில் வரியா, ஒரு 10 நிமிஷத்தில் தூக்கிடுவோம் உன்னை அப்படின்றாரு. என்ன அந்த இப்போ அந்த CMDA வந்தவுடனே அவருடைய பாடி லாங்குவேஜ், டோனு எல்லாமே மாறி போச்சு. அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து சாந்தமாக இருந்து CMDA கையில் வந்தவுடனே ஆள் மாறிடுவாரா? ரெமோவா? என்ன அவர் டபுள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரா? மேலிடத்தில் போனால் அப்படியே பணிவாக குழைவாக இருக்கார். அந்த ஃபோட்டோலாம் காட்டவா? காலில் செருப்பு எடுத்து போடுறதுலேருந்து என்னென்ன குனிஞ்சு குழஞ்சி முன்ன அப்படி கிண்டல் பண்ணீங்களே அம்மாட்ட கும்பிடு போடுறவங்கள பற்றி, இவர் என்ன பண்ணுறாரு? அதை விட குழையிறாரு.
போட்டோ இருக்கு. சேகர் பாபுனுடைய குழைவு பணிவு. அப்புறம் வேற இடத்துல போனால் நிமிருவாரா, நெஞ்ச நிமித்துவாரா? அந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்தில் அரசாங்கம் அலட்சியத்துடனும் ஆணவத்துடனும் நடந்து கொள்ளுகிறது. இதை பிரதான எதிர்க்கட்சி உட்பட சில கட்சிகள் தீவிரமாக முன்னெடுக்காததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த மாநகராட்சி விஷயத்தில் அரசாங்கத்தின் பிடிவாதத்தை பார்த்தால் கமிஷன் கைமாறி இருக்கிறதோ என்று சந்தேகம் பலமாக எழுகிறது. இல்லைன்னா ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க? பலமா கவனிச்சிட்டாங்களான்ற கேள்விதானே இயல்பாக எழும், நமக்கு சந்தேகம் வரும். ஆகவே துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல அரசாங்கம் நடந்து கொண்ட முறை வன்மையான கண்டனத்துக்குரியது என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், குறிப்பாக இதை எதிர்க்கட்சிகள் சிறப்பாக அரசியல் பண்ணியிருக்கணும். இதுவே வந்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை ஏன் சார் எடப்பாடியோ? அதுதான் நான் உங்களுக்கு அந்த கேள்விக்கு நான் விடை சொல்லிவிட்டேன். எதிர்க்கட்சிகளுடைய இந்த மாதிரியான அலட்சியமும் கூட வியப்பளிக்கிறது என்பதுதான் என் பதில். ஏன்னா உங்க ஆட்சியில் பண்ணலையான்னு பதிலுக்கு கேட்பாங்களோ, அதனால அமைதியா இருக்காங்களா? இல்லை, எனக்கு தெரியல. ஓகே சார், அதே போல திருமா சமீபத்தில் ஒரு கலைஞர் நினைவு நாள் பொதுக்கூட்ட மேடையில் எம்ஜிஆரை பற்றி ஒரு பேச்சு ரொம்ப சர்ச்சையாக மாறி இருக்கு. எம்ஜிஆர் வந்து பார்ப்பனியம் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அது வந்து அவருக்கே பேக் ஃபயராக மாறி இருக்கு. உண்மையாலுமே எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி எம்ஜிஆர் வந்து பார்ப்பனியம் தான் ஏக்கியதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திருமாவுடைய பேச்சு நகைப்புக்குரியதான் நான் பார்க்குறேன். திருமாவளவனுக்கு வரலாறு தெரியாமல் இது மாதிரிலாம் உளரக்கூடாது. எம்ஜிஆர் வந்து பார்ப்பனியத்தை கொண்டு வந்தாரா? ஏதாவது இது இருக்கா? அரசியலில் உங்களுக்கு வந்து யாரை பற்றியும் இழிச்சவாய்த்தனமாக கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினச்சி பார்ப்பனியர்கள்னு சொல்கிறாரா? பார்ப்பனர்கள்னு சொல்கிறாரா? அதே மாதிரி பாஜகவை சொல்கிறாரா? செல்வி திருமாவளவன் அவர்களை செல்வி ஜெயலலிதா எப்படி மரியாதையோடு சமத்துவத்தோடு நடத்தினார்? ஏதாவது அந்த ஜாதி உணர்வோடு நடந்து கொண்டாரா? நன்றி கட்டத்தனமாக பேசக்கூடாது. திருமாவளவன் கட்சிக்கு சட்டமன்றத்தில் அங்கீகாரம் பெற்று தந்தவர் செல்வி ஜெயலலிதா. ஆகவே நன்றி மறந்தெல்லாம் பேசக்கூடாது. எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுவதற்கெல்லாம் இவருக்கு வந்து குறைந்தபட்சமாக ஏதாவது ஒரு இது வேணும். எம்ஜிஆர் மக்களுடைய மகத்தான செல்வாக்கு பெற்ற, இன்றைக்கும் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். ஆகவே சொல்லுகிறேன், திருமாவளவன் அபத்தமாக பேசியிருக்கிறார். பார்ப்பனியத்தெல்லாம் அவர் ஒன்றும் என்கரேஜ் பண்ணல. செல்வி ஜெயலலிதா தன்முனைப்பால் தன் உழைப்பால் அதிமுகவை எம்ஜிஆர் காலத்தை விட வலிமையாக மாற்றினார் என்றால் அதற்கு காரணம் மகத்தான ஆதரவு, மக்கள் அளித்த ஆதரவு. ஜாதியினால் அவர் மேல வந்தாரா? அந்த சமுதாயம் மிகச்சிறிய சமுதாயம். அந்த சமுதாயத்தின் ஆதரவு தான் செல்வி ஜெயலலிதாவை இந்த நிலைக்கு உயர்த்தியதா? நிச்சயமா இல்ல. எம்ஜிஆர் அரசியல் அறிமுகப்படுத்தினார், ரைட்டு. அவருடைய இயக்கத்தை அவர் காலத்தை விட வலிமையாக மாற்றியது என்றால் மக்கள் ஆதரவு இருந்தால் தானே மாற்ற முடியும். உங்க இயக்கம் நீங்க காட்டுங்களேன், நீங்க தான் பெரிய தலித் தலைவராச்ச, மாபெரும் தலைவராச்ச. உங்க இயக்கத்தை அந்த நிலைக்கு கொண்டு வாங்கலாம், பார்க்கலாம். மக்கள் ஆதரவு வேணும் சார். ஆகவே திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி குறுகிய சிந்தனையோடு ஜாதியவாதம் பேசுவது, சிறுபான்மை சமூகம் என்று நினைத்து பார்ப்பனர் சமுதாயத்தினை தீண்டுவது, வாய்க்கு வந்தபடி பேசுவது, பிஜேபியை வசைபாடுவது, அதே மாதிரி இந்து மதத்தை இழிவுபடுத்துவது, புத்த மதத்தை போற்றுவது, இந்த மாதிரியான குறுகிய அரசியல் மூலம் திருமா வளர முடியாது, தேய்வைத்தான் சந்திப்பார். சார், அதே போல சமீபத்தில் முதல்வரை போய் திருமா, சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாரும் போய் பார்த்தாங்க. ஆணவ கொலைக்கு வந்து தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும்னு இந்த கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. இப்போ அதெல்லாம் வந்து சம்பிரதாயத்துக்கு போய் பார்ப்பாங்க சார். இப்போ என்ன அவர் இன்னும் அந்த இதை பேசிட்டேவா இருக்காரு, வேங்கைவேல் சம்பவத்தை. அதெல்லாம் எப்பயும் அவர் மறந்துட்டு அமைதியே இல்லை. அவர் பாட்டு அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஒரு சீன் போடுவார். வெளியில் எங்கேயாவது சீருவார், சீறி பொதுக்கூட்டத்தில் சீருவார். அறிவாலயத்துக்கு போகும்போது அப்படியே அமைதியாக போயிடுவார். அதை சீற்றம் வெளியே பம்மிக்கிட்டு போகிறது அறிவாலயத்தில். ஆகவே இதெல்லாம் ஆணவ கொலையை தடுக்க சட்டம் போடணுன்றதெல்லாம் பொதுவெளிக்கு காட்சி தருகிற தோற்றம். அது திருமாவாகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவங்கெல்லாம் பொதுவெளியில் வந்து விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகின்றன. அது மக்கள்கிட்ட இவங்க மேலெல்லாம் என்ன கோபம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. ஜால்ரா கட்சின்னு தான் பேசுகிறான், யாரையும் பேர் குறிப்பிட்டே பேசுறது இல்லை. இந்த திமுக கூட்டணி ஜால்ரா கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க மக்கள். சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களை போட்டு நாரடிக்கிறாங்க. இவங்களுக்கு சூடு சொரணையெல்லாம் இருக்கானே தெரில. அந்த மக்கள் மத்தியில் இப்படி ஒரு விமர்சனம் இருக்கே, நம்ம கொஞ்சமாவது ஒழுங்காக நடந்துக்கும். அந்த விமர்சனத்தை பொருட்படுத்துவதே தெரியல. சீட்டு நோட்டு கிடைக்குதா,
தேர்தல் செலவுக்கு. சாம்சங் பிரச்சனையில சிபிஎம் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க? துப்புரவு பணியாளர் இருக்கிறது சிஐடியோ. இல்ல நான் சொல்றேன், சாம்சங் பிரச்சனை நீங்க சொன்னீங்கல்ல, அதுல மறுபடியும் அந்த பிரச்சனை தொடருதுன்னு வந்ததில்ல. இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க போய் ஒத்துக்கிட்டு தானே வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்குன்னு ஒரு குரல் வந்துதா இல்லையா? என்ன பண்ணாங்க? சரி, துப்புரவு பிரச்சனை அரசாங்கம் கண்டுக்கவே இல்லையே, கோட்டையை முற்றுகையிட போராட்டம் நடத்துறாங்களா? நான் கேட்கிறேன், பண்ண வேண்டி தானே? நான் கேட்கிறேன் சார், மக்களுக்கு உணர்வு இருந்ததுன்னா மாநகராட்சி அந்த அமைச்சர் வீட்டை முற்றுகையிடுறோம், மாநகராட்சி நாங்களும் சேர்ந்து முற்றுகையிடுறோம் சொல்ல வேண்டி தானே? அதையும் பண்ண முடியல உங்களால. சார், கூட்டணிக்காக நாங்க மக்கள் பிரச்சனை விட மாட்டோம்னு கேபி இன்னைக்கு வந்து அறிக்கை விட்டுருக்காரு சார். சார் நான் பார்த்தேன் சார், அவர் மாஜி தலைவர், அதை விடுங்க. மாஜி தலைவர் கே பாலகிருஷ்ணன், நீங்க அவர் தோழர் பாலகிருஷ்ணன் சொன்னதை நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த வீராவேச பேச்செல்லாம் வேணாம், செயல் எங்கேன்னு நான் கேட்கிறேன். அறிக்கைன்றது நான் தான் சொல்றேன், பொதுக்கூட்டத்துல வீராவேசமா பேசுவாங்க சார். அறிவாலயத்துல போகும்போதே இப்படி குனிஞ்சிக்கிட்டே தான் போவாங்க. ஐயா தெரியாம பேசிட்டேன் ஐயான்னு உள்ள சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயான்னு ஒரு படத்துல வரும். அந்த ஒரு படத்துல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுன்ற மாதிரி இந்த வசனமும் ஃபேமஸ் வசனம். ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயான்ற வசனமும். அதே மாதிரி ஜனகராஜ் கதவை சாத்திட்டு மண்டை வெடிச்சிடும். இந்த மாதிரி சில சீன்லாம் ஃபேமஸ் சீனு. அந்த மாதிரி இவங்க கேஸும் அதே கேஸ் தான். உள்ளே போன உடனே ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயான்ற கேஸ் தான் இந்த கூட்டணி கட்சிகளுடைய கேஸ். ஓகே சார். அதே போல் பாமக பிரச்சனை இப்போதைக்கு முடிவுக்கு வராது போல இருக்கே சார். போட்டி பொதுக்குழு நடத்த வந்து ராமதாஸ் வந்து தயாராகிட்டார். அதாவது மகன் கிட்ட இருக்கிற செயல் தலைவர் பதவியை பறித்து மகள் கிட்ட கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஹேஷியங்கள்லாம் ரெக்க கட்டி பிறக்குது. பாமக பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா? பாமகவுடைய பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வருவது அந்த கட்சிக்கு நல்லது. டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி இவர்களில் டாக்டர் ராமதாஸோடு எனக்கு அதிகமான பழக்கம் உண்டு. பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி பல முக்கியத்துவம் வாய்ந்த பொது பிரச்சனைகளை கடந்த காலங்களில் எழுப்பி இருக்கிறது. அது பூரண மதுவிலக்கு விஷயமாகட்டும், இளைஞர்கள் கலாச்சார சீர்கேடு இளைஞர்கள் மத்தியில் எழுவதாகட்டும், தமிழ்நாட்டில் ஐடி கம்பெனியினால் ஏற்படக்கூடிய தாக்கமாகட்டும், அதே போல ஆணவ கொலையாகட்டும், காதல் திருமணங்கள் என்ற போர்வையில் நடத்தக்கூடிய சில விஷயங்களாகட்டும், இவற்றை பற்றியெல்லாம் டாக்டர் ராமதாஸ், சினிமா மோகமாகட்டும், இவற்றை பற்றியெல்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கவலையோடு பல கருத்துக்களை பேசியிருக்கிறார். அதன் காரணமாக ஒரு பகுதி மக்கள் அவரை ஆதரித்ததும் உண்டு. நான் சொல்வது சமூக நீதி, இதை தாண்டி சமூக நீதி, இடஒதுக்கீடு போன்ற விவகாரங்கள். ஆகவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய கட்சி பழைய வலிமையோடு இருப்பதாக டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கருதக்கூடாது, டாக்டர் அன்புமணி அவர்களும் கருதக்கூடாது. இருக்கிற ஆதரவு தளத்தையும் இழந்து விடாமல் இருப்பதற்கு அந்த கட்சி ஒற்றுமை ஏற்பட்டால்தான் நல்லது. அப்போதுதான் நீங்கள் சேர விரும்புகிற கூட்டணியில் உங்களுக்கு உரிய இடம் கிடைக்கும். இதே நிலையை இரண்டு பேரும் எடுத்தால் சேர விரும்புகிற இடத்திலும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது, கேட்கிற இடம் கிடைக்காது. அந்த யதார்த்த நிலையை பாமக தலைவர்கள் உணர வேண்டும். சார், அதிமுகவில் இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் அந்த போட்டி பொதுக்குழு நடந்த சீன்ஸ் மறுபடியும் பாமக நடக்கும் போல இருக்கே சார். அதாவது பாமக ஏ பாமக பி, ஒருவேளை வந்து கட்சி வந்து அன்புமணி அவர்கள்கிட்ட போனா அன்புமணி போடுற வேட்பாளருக்கு எதிராக ராமதாஸ் ஐயா வேட்பாளர் போடுவார் போல இருக்கேன். இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வெடிக்கும்ங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. அதுதான் நான் சொல்லுகிறேன், இந்த விஷயத்துல இரண்டு பேரும் தங்களுடைய ஈகோவை கழற்றி வைத்து விட்டு ஒற்றுமையாக இருந்தால்தான் பாமக என்பது முந்தைய வலிமையோடு இல்லாவிட்டாலும் இருக்கிற வலிமையை தக்க வைத்துக் கொள்ளும். ஓகே, இதே அதிமுக விவகாரங்கள் இங்கேயும் திரும்பினால் ஜாஜே போது ஏற்பட்ட பாதிப்பு, ஜா அணி படுதோல்வி அடைந்தது, ஒருவர் தான் ஜெயித்தார். ஜே அணி 28 இடங்களில் ஜெயிச்சது, 28 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இப்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா நீங்கள் டிஎம்கே கிட்ட போய் நிற்கணும், ஒருத்தர் ஏடிஎம்கே கிட்ட போய் நிற்கணும், இல்லை விஜய் கிட்ட போய் நிற்கணும். ஆக என்ன சீட்டு கொடுப்பாங்க, என்ன ஜெயிக்கும், இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்பதை கணக்கிட்டு யோசித்து செயல்படுவது தான் விவேகமான செயலாக இருக்கும். என்னுடைய கடைசி கேள்வி சார், ராகுல் காந்தி இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காரு, சந்தேகங்களை எழுப்பியிருக்காரு. அதே போல வந்து இந்த தேர்தல் முறைகேடை வந்து ரொம்ப தீவிரமாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாஜக வந்து ஓட்டுகளை திருடுறாங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டு தேர்தல் கமிஷன் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அந்த மாநிலத்தை சம்பந்தவர்கள், அது மகாராஷ்டிராவாகட்டும் கர்நாடகாவாகட்டும் 2 இடங்களில் இந்த ஓட்டு மாறிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த 2 மாநில அதிகாரிகள், இது வந்து பாரதிய ஜனதா இதில் சம்மந்தப்படுவது அல்ல. நீங்கள் வந்து எந்த கட்சி தேர்தலில் தோற்றாலும் ஏதாவது ஒரு ஆளுங்கட்சி மேலே பழிய போடும், இல்லை தேர்தல் கமிஷன் மேலே பழிய போடும்.
ஓட்டிங் மிஷினில் எதை அழுத்தினாலும் தாமரை வரும்னு சொல்லுவாங்க, ஓட்டிங் மிஷினில் எதை அழுத்தினாலும் ரெட்டலை வரும்னு பண்ணுறாங்க அப்படின்வாங்க. இந்த ஓட்டுச்சீட்டு முறையில் தான் அத்தனை மோசடிகளும் நடந்தது. அந்த முறையை கொண்டு வருவதற்கான ஒரு சதி இது. திராவிட முன்னேற்றக் கழகம் சென்னையில் மாநகராட்சி தேர்தலை எந்த லட்சணத்தில் நடத்தியது என்பதை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் போட்டு கிழித்திருக்கிறார்கள். ஆகவே 99 வட்டங்களில் மறுதேர்தல் நடத்த உத்தரவிட்டாங்க. அதனால் ஓட்டுச்சீட்டு முறை தான் ஃப்ராடு முறை. இந்த முறையில் எலெக்ஷன் கமிஷன் மேலே வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தபோது, ஓட்டு எந்திரத்தை பற்றி இதே அபத்தமாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட போது தேர்தல் கமிஷன் பல பேருடைய முன்னிலையில் நிரூபிக்க தயார் என்று கூறி டெமான்ஸ்ட்ரேஷனும் செய்தார்கள். ஆகவே இப்போது ஓட்டுச்சீட்டு சொல்கிறாங்க. பீகாரில் இறந்தவர்களுடைய ஓட்டுக்கள் மட்டும் 22 லட்சம் ஓட்டுக்கள் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது தவிர முகவரி மாறினது, இல்லை பேர் கொடுத்த அந்த அட்ரஸில் இல்லாதது, இதெல்லாம் நீக்கி இருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் கமிஷன் என்பது இந்தியாவினுடைய தேர்தல் கமிஷனுடைய பெருமையை சீர்குலைக்கிற திட்டமிட்ட முயற்சியில் ராகுல் காந்தி ஈடுபடுகிறார். நான் சொல்லுகிறேன், கர்நாடகாவிலே ஒரு மந்திரியை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எதற்காக அனுப்பினார்கள்? எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆதரவாக. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆதரவாக இல்லை, நாம் ஆட்சியில் இருந்தோம், நாம் இதை கவனித்திருக்க வேண்டும், நம்முடைய ஆட்சியில் நடைபெற்ற தவறு என்று அவர் தோலுரித்திருக்கிறார். அதாவது அந்த குறிப்பிட்ட அசம்பிளி செக்மெண்ட் மகாதேவபுரா ஆச்சா, அது வந்து பிஜேபி வந்து 4 முறை, இவங்க ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது தவிர அது வந்து சென்ட்ரல் பெங்களூரில் வருது. சென்ட்ரல் பெங்களூரில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இல்லை சார், ஒரே வாக்காளர் 4 இடங்கள்ல இருக்காரு. அதுதான் அதை தேர்தல் கமிஷன் மறுத்திருக்கிறது. குறிப்பாக உதாரணமாக 2 நபர்களுடைய பெயரை அவர்களுடைய தேர்தல் அடையாள அட்டை எண் முதல் கொண்டு வெளியிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் 3 நாட்களுக்கு முன்பு பக்கம் 12 அந்த செய்தி வந்திருக்கிறது. நான் சொல்ல வருவது, ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு வலுவான ஆதாரம் இருந்தால் அவர் தேர்தல் கமிஷன் சவால் விட்டிருக்கிறது. நீங்கள் ஓர்த்தெடுத்துக் கொள்ளுங்கள், சத்தியப்பிரமாணம் மேற்கொண்டு இந்த குற்றச்சாட்டை சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுகிறோம், மறுப்பு தெரிவிக்கிறோம் என்று. ஏன் பயப்படுகிறார்? தண்டனை வரும் என்று பயப்படுகிறார். கையிலே ஆதாரம் இருந்தால் உங்களுக்கு ஏன் பயம் வர வேண்டும்? அப்படி நீங்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டு போருங்கள், அந்த சவாலை சந்தியுங்கள், உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆதாரத்தை கொடுங்கள். தேர்தல் கமிஷனால் உரிய பதிலை சொல்ல முடியாவிட்டால் சுப்ரீம் கோர்ட்டை போங்கள், தேர்தல் கமிஷன் பொய் சொல்லுகிறது என்று ஆதாரங்கள், என்னுடைய குற்றச்சாட்டு இது, அவர்களுடைய பதில் இது என்று கோர்ட்டுக்கு போக வேண்டியதுதானே. இவர்கள் செய்வது அப்பட்டமான அரசியல். ராகுல் காந்திக்கு வேறு வேலை இல்லை, வேறு வழி தெரியவில்லை. இவர்கள் ஜெயித்தால் அங்கெல்லாம் நேர்மையாக நடந்ததா? தெலுங்கானாவில் ஜெயிச்சாங்களா? அதுன்னா மோசடி தேர்தலா, நல்ல தேர்தலா? ஆகவே தோற்றால் இம்மாதிரி புலம்புவது என்பது திமுகவின் வழக்கம். அதை ராகுல் காந்தியும் செய்கிறார். ஓகே சார், அது இந்த விஷயத்துல ராகுல் காந்திக்கு திமுக நாங்கள் உறுதுணையா இருப்போன்னு முதல்வர் அவர்கள் அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா 1+1 2ன்ற மாதிரி தான் இது. ஆகவே ராகுல் காந்திக்கு திமுக ஆதரவு கரம் நீட்டுவதில் வியப்பில்லை. ராகுல் காந்தி தன்னிடம் ஆதாரம் இருந்தால் தேர்தல் கமிஷனுடைய சவாலை ஏற்க வேண்டும் என்பதுதான் என் பார்வை. ஓகே சார், நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ். வாய்ப்புக்கு நன்றி.